Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்பியா, சிம்பிளா, ஈஸியா செய்யக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய சைஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப சிறுசா போடிங்கனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப பெருசா போடிங்கனாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வேக வைக்கும்போது கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வெந்து கிடைக்கும் நமக்கு. நம்ம வேக வைக்கும்போது அந்த காலிஃப்ளவர் வந்து சுருங்கும். அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல அடுப்புல வச்சுக்கலாம். அதுல 1 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்க போறோம். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் உப்போடு அது வேகிறப்ப அந்த காலிஃப்ளவரில் உப்பு நல்லா இறங்கி கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். அது வந்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்க்காகத்தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியிலேயே. இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப பாயில் பண்ண வேணாம். ஒரு ஆஃப் பாயில் வெந்தால் போதும். ஃபுல்லாக பாயிலாக விட்றாதீங்க. பாருங்கள் இந்தளவு கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 50% வெந்தால் போதும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப மீதி 50% வந்து வெந்து கிடைக்கும் நமக்கு நல்லாவே. ஸோ ஒரு 50% அளவு வெந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு குண்டா வச்சு இந்த முறுக்கெலாம் சுட்டு வைப்போம் இல்லையா, அந்த இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தனியாக வடிஞ்சு வந்துடும். காலிஃப்ளவர் மட்டும் நமக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும் இப்படி வடிகட்டி எடுத்தால். ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. நீங்கள் வேக வச்ச பவுல்லே செய்யணும் அப்படின்னு அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா நிறைய தண்ணி விட்டுரும். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஆறி வரட்டும். கொதிக்க இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூடளவு வந்துருச்சு. நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி மாவை எதுக்கு ஆட் பண்ணோம், நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அரிசி மாவை ஆட் பண்ணுறோம். இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். கலருக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன். காரம் லைட்டாக தான் இருக்கும். பசங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குன்னு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவுக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவருக்கு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைஸ் அளவு லெமன் எடுத்துக்கோங்க. இதை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 10 ட்ராப்லேருந்து 20 ட்ராப்ஸ் வரைக்கும் இருக்கும். நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கைகளாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து மசாலா பிடிக்காது. கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமும் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே இதாக தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸாவது ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் போய் காலிஃப்ளவரில் பிடிக்கும். மிக்ஸ் பண்ண உடனே போட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். ஒரு 10 மினிட்ஸாவது ஊற வைங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி சில்லி மட்டும்தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. லைட்டாக கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பசங்களுக்கு போடுறதுனால காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க போதும். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே போடுங்க. ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே போட்டிருந்தீங்க அப்படின்னா கருகிடும், நல்லா வெந்து கிடைக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு எடுத்துருங்க. 2-3 பேட்சஸாக போட்டுடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போட்டு எடுங்க. எல்லாம் ஒட்டா எடுத்து போட்டிங்கன்னா ஒட்டிட்டு வரும். தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் செப்பரேட்டாக வரும் நமக்கு. பாருங்கள் 2 மினிட்ஸ் தான்.
சூப்பராக கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் சில்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம இதை கட்டி கொடுக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.